இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், தெய்வத்தினுடைய குரல் ஒளி. அந்த குரல் ஒளி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் ஒளியாக, நமக்கு கற்பிக்கிற விடுதலை அளிக்கின்ற குரல் ஒளியாக இருக்கிறது. அவர் குரலை கேட்க நாம் கடந்து வரலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது தெய்வீக திருவசனத்தை ஆண்டவர் தாமே காண்பிக்கிறார். தூய ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தம் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். தம் சகோதரிடம் அன்பு கொள்ளுகிறவர்கள் அந்த ஒளியாம் இறைவனோடு கூட இணைந்திருக்கிறார்களா? அந்த ஒளியாம் கடவுளோடு கூட நிலைத்து ஒளித்திருக்கிறார்களா? சகோதரிக்கு நாம் அன்பு செய்யணும். இது நாட்டிலே பார்க்கிற பொழுது எல்லாம் வெறுப்பும் பகையுமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது கடவுளோடு கூட ஆண்டரோடு கூட நாம் இணைந்து இல்லை, சகோதரர்களுக்கு இணைந்திருக்கிறோம். அதுதான் காட்டுக்கும். இந்த நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு 10 கட்டளை கொடுத்தார் அல்லவா? அந்த 10 கட்டளை 2ஆக பிரித்து தான் நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், 2 கட்டளைகளை அடைந்திருக்கும். 1, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்வாயாக சொல்லிட்டு அடுத்த கட்டளை சொல்ல, உன்னை நீ அன்பு செய்து போல உன் அயலானை அன்பு செய்யின்ட்டு நாம் பார்க்கிறோம். மத்தேயுவில் 22ஆம் அதிகாரத்திலே 33-40 வசனத்தில் அந்த கருத்துக்களை அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா அன்பானவர்களை, நாம் மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுது தான் நாம் கடவுளையே அன்பு செய்த உக்குள் போகிற ஒரு நிலை. அதில் பார்க்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது இந்த நிலை மிக ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது. 1 யோவானிலே 2ஆம் அதிகாரத்திலே நீ பார்த்தீங்களவா? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம், அந்த 9வது வசனத்திலையும் 11ஆம் வசனத்தை நீ பார்ப்பீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கும், உன் கண்ணால் காண்கின்ற உன் சகோதரனை அன்பு செய்யாத போது. 1 யோவானிலே 10ஆம் வசனம் படித்தோம். இதில் 9-10 வசனத்தை மேற்கொண்டு கீழ்ப்பில் பார்ப்போம். அது சொல்லப்பட்டிருக்கும், உன் கண்ணால் காண்கிற உன் சகோதரனை அன்பு செய்யாத போது கண்ணால் காணாத கடவுளை எப்படி அன்பு செய்வாய் என்று. அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் கணக்கிருக்கும் வெறுப்பு, ஒரு இருளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கிட்ட ஒளி இல்லை, ஒளியின் பிரசனம் இல்லை, இருளில் நடக்கின்றார்கள், இருளில் காண்கிறார் சொல்ல. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ஏன் தருகிறார்? நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரிகளை, மற்றவர்களை அன்பு செய்யப்பட வேண்டும். மற்றவர்களை அன்பு செய்கிற பொழுது ஆண்டவரே அன்பு செய்கிறோம். ஆண்டவரை அன்பு செய்கிற பொழுது அவருடைய ஒளியின் பிரசன் நம்முடைய கடந்திருக்கும். அவருடைய இணைந்து மகிழ்கின்ற ஒரு பாக்கியமாயிருக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவர், இது எங்களோடு கூட இருக்கிற சகோதரிகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் மீது உம்முடைய அளவில்லாத அன்பின் காரியங்களை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய அன்பின் ஆவி எங்களுக்குள் தாரும். நாங்களும் மற்றவர்களை அன்பு செய்யணும். ஆண்டவர்கள் அன்பு செய்யணும். ஆண்டவரே, நீர் எப்படி அன்பு செய்தீரோ அதே போல நாங்களும் அன்பு செய்யணும், மற்றவர்களை அன்பு செய்யணும். அந்த நல்ல உள்ளத்தை, நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனையை, நல்ல செயல்பாடுகளை எங்கள் உள்ளத்திலே தந்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, ஒளியின் மக்களாக வாழ்ந்திருக்க எங்களை கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். இறைவார்த்தை கேட்டு